ஃபிலிம் வந்து என்ன மாதிரி நம்ம இதை மேக் பண்ணலான்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஃபிலிமுக்கு இந்த ஃபிலிம் தான் ரெஃபரன்ஸ், வீரதீர சூரன் தான் ரெஃபரன்ஸ்னு பேசிட்டோம். வேறு எந்த ரெஃபரன்ஸஸ் எடுத்துக்கூடாதுன்னு. கலர் பேலட்டும் அதே மாதிரி நேச்சுரான விஷயங்கள்லேருந்தே கலர் பேலட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஹேண்டிலில் போகலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சஜஸ்ட் பண்ணார். நானும் வந்து அதை அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு 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 ஃபில்மை வந்து நம்ம வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது ஹேண்டிலில் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு எந்த எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கல. வெறும் கேமரா மட்டும்தான் ஹேண்டில் பண்ணோம். அது வந்து 50 mm லென்ஸ், ஒரே லென்ஸ் தான். அந்த 50 mm லென்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம். சில ஷார்ட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார் கூட எஜே சாரும் விக்ரம் சாரும் மீட் பண்ணுற ஒரு சீக்வன்ஸில் சாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து விக்ரம் சார் வர்றது இருக்கும், ரிவீல் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் ஒரு 75 mm போனோம். அதர்வைஸ் 50 mm லென்ஸ் தான் படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணோம்.